Praise the Lord. I am Anisha Daniel from Tirunelveli. பாஸ் 2021-22 நான் கவுன்சிலிங் கிளாஸ் கற்றுக்கிட்டேன். பாஸ்டர் ஐசக் அவங்க ஜூம் மூலமாக எங்களுக்கு கவுன்சிலிங் கற்றுக் கொடுத்தாங்க. இதில் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. என்னோடய பர்சனல் லைஃப்பில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் எனக்கு கிடச்சிச்சு. நிறைய பர்சனல் கேரக்டர்ஸில் சேஞ்சஸ் இருந்துச்சு, பிஹேவியர்ஸில் சேஞ்சஸ் இருந்துச்சு. நான் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பேன், ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பேன், ஸ்ட்ரெஸ்டாக இருப்பேன், லிசனிங் பவரே இருக்காது, கேட்கணுன்னாலே பிடிக்காது. ஆனால் அந்த கிளாஸ் கற்றுக்கிட நான் இதெல்லாம் என்னோடய கேரக்டர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. என் பர்சனலாக ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. நான் நினச்சிருந்தா கூட அப்படி இருக்காது, ஆனால் எல்லா மாற்றமும் எனக்கு நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலிலையும் எனக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் இருந்துச்சு. எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, என் பசங்களுக்கு, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே எல்லாருக்குள்ளும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஆனால் இதை நான் கற்றுக்கிட்டு என்னோடய வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தானாகவே எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. டோட்டலாக என்னோடய என்விரான்மெண்டலே சூப்பராகிடுச்சு. அந்த லெவலில் எனக்கு வந்து இந்த கவுன்சிலிங் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, என்னோடய மினிஸ்ட்ரி லெவல்லையும் இது எனக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருந்துச்சு. நல்ல மினிஸ்ட்ரியில் க்ரோத் எனக்கு கிடச்சிச்சு. நான் மினிஸ்ட்ரி ரொம்ப நாளாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லை. எப்படி பண்ணணும், ஏன் எங்களுக்கு நிறைய ஆத்துமாக்கள் வரலை அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட டிப்ரெஷனோடு இருக்கும்போது இந்த கவுன்சிலிங் கிளாஸில் சார் எங்களுக்கு டீச் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ரொம்ப அது ஆறுதலாகவும் இருந்துச்சு. அதே விதத்தில் எங்களுக்கு நல்ல மோட்டிவேட்டிங்காகவும் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணி இதெல்லாத்தையும் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் செயல்படுத்த அநேக மாற்றங்களை எங்கள் மினிஸ்ட்ரியில் பார்க்க முடிஞ்சு. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பேர் டேனியல். காரைக்காலில் ஆண்டோடைய ஊழியத்தை 30 ஆண்டுகளாக செய்து வருகிறேன். வேதாம கல்லூரி முடித்த பின்பு சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் இந்த ரெண்டையும் படிப்பதற்கு நான் ஆவலுள்ளவனாக இருந்தேன். டாக்டர் ஆர்கே அவர்கள் மூலமாய் இந்த 2 வருஷ படிப்பு படிக்க கர்த்தர் உதவி செய்தார். அது மூலமாய் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை தந்தார். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், மேரிட்டல் கவுன்சிலிங் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், பிஎம்டி, டிசிஷன் மேக்கிங் 5C, இன்னும் ரிலாக்ஸேஷன் தெரப்பி, இவைகளெல்லாம் எனக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. அதை என் வாழ்க்கையில் நான் ப்ராக்டிஸ் பண்ணவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இந்த ஊழியத்திலும், சபை ஊழியத்திலும், மண்டல ஊழியர் கூட்டத்திலும், பிற இடங்களிலும் அதை போதிக்க கர்த்தர் கிருபை தந்தார். நம்முடைய வாழ்க்கையில் வாய்ப்புகள் வரும்பொழுது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி தான் நான் அதை பயன்படுத்தி கொண்டேன். எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆண்டவர் அது மூலமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். God bless you. நான் மிஸ்ஸஸ் கவிதா பிரேம், திருநெல்வேலி பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டி கிராமத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். சுமார் 3 ஆண்டுகள், 2021 ஜூன்லேருந்து 2024 ஏப்ரல் வரையிலும் இந்த கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் வகுப்புகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். டாக்டர் ஐசக் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்களுக்கு அதை கிரமமாக கற்றுத்தந்தார்கள். ஒவ்வொரு வாரமும் Zoom ஆப் மூலமாக அந்த வகுப்புகள் நடைபெற்றது. அதில் நிறைய கேஸ் ஸ்டடி, லெசன்ஸ் நிறையா இருக்கும். கேள்விகள் கேட்கறதுக்கெல்லாம் சரியான பதில் எங்களுக்கு கற்றுத்தருவார்கள். அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதை தவிர நேரடி வகுப்புகள், தரங்கம்பாடியில் கலந்து கொண்ட நேரடி வகுப்பு, சென்னையில் இருந்த ப்ராக்டிக்கல் வகுப்புகள், அது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக அமைந்தது. தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா, என்னை நான் அறிந்து கொள்ளவும், அதே போல் மற்றவர்களை அறிந்து கொள்ளவும், எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது மனம் சோர்ந்து போய்விடாதபடிக்கு அந்த நேரத்தில் உறுதியாக நிற்க, பதட்டப்படாமல் சோர்ந்து போகாமல் இருக்க அது எனக்கு உதவியாக இருந்தது. அதே போல் டைம் மேனேஜ்மெண்ட் நான் நல்லா ஃபாலோ பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இந்த 3 ஆண்டுகளில் 3 ஆண்டு படிப்பு அவர்கள் எங்களுக்கு தந்த உற்சாகம், அது நாங்கள் இன்னும் அதிகமாக இந்த கவுன்சிலிங்கை ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை எனக்கு தந்தது. ஒரு பூரணமான ஒரு பயிற்சி கொடுக்கணும், அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும். இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும். நான் ஃபுல்லாக கற்றுக்கொண்டேன்னு சொல்ல முடியாது. இன்னும் நான் அனுதினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அந்த வருஷத்தோட ஏப்ரலோட முடிஞ்சாலும் நான் டெய்லி அந்த நோட்ஸ் எல்லாம் அடிக்கடி எடுத்து படிப்பேன். அடிக்கடி இப்போ அந்த கவுன்சிலிங் சம்பந்தமான காரியங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறேன். இதற்காக எங்களுக்கு உதவி செஞ்ச, எங்களை வழிநடத்தின டாக்டர் ஐசக் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கோடி கோடி நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். மக்களோடு எப்படி தொடர்பு கொள்வது, மக்களோடு எப்படி மூவ் பண்ணுவது என்பதை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வேதாகம கல்வியில் படித்திருக்கிறேன். ஆனாலும் மக்களை பார்த்து புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் பதில் சொல்வது, அதாவது ஆலோசனை வழங்குவது என்பது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. என் நண்பர் ஒருவர் மூலமாக டாக்டர் ஐசக் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அவர் கொடுக்குற அந்த பயிற்சியிலே கலந்து கொண்டேன். இந்த பயிற்சி முதல் முறையாக நான் போய் கலந்து கொண்டேன். அது எனக்கு ரொம்ப ஆர்வத்தை உண்டாக்கியது. அதன் பிறகு நாங்கள் குடும்பமாக, நானும் என் மனைவியுமாக இணைந்து இந்த பயிற்சியிலே கலந்து கொண்டோம். இந்த பயிற்சி எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மாத்திரமில்லை, எங்களுடைய சபைக்கும் ஊழியத்துக்கும் மக்களோடு எப்படி அணுகுமுறை செய்வது, மக்களோடு எப்படி பேசுவது, எப்படி மக்களுக்கு ஆலோசனை கொடுப்பது, எப்படி குடும்பங்களை கட்டுவது, இந்த பயிற்சி எடுத்ததன் மூலமாக நான் ஒரு 2 குடும்பத்தை நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலே பிரிந்திருந்த குடும்பத்தை இணைக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். நான் நபர்களை சொல்ல முடியும், ஆனால் அவர்களுக்கு மன உறுத்தல் ஏற்படும். அதனால் 2 பிரிந்த குடும்பங்களை நான் இணைத்திருக்கிறேன். இது ஐசக் ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு தெரியும். நான் அவரோட ஃபோனில் பேச வைத்திருந்தேன். அதனால் இந்த பயிற்சியை வாய்ப்புள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பயிற்சி கொடுத்த ஐயா அவர்களுக்கும் இந்த நண்பர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன்.